students. 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.41 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the GP whose first term and common ratios are given. அதாவது ஏவும் ஆரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து GPன்றதுல சீக்வன்ஸா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த சீக்வன்ஸ்க்கு நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் என்னது அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படின்னு எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, ஆரையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு -7 ஆர் வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல ஏ வந்து 256 ஆர் வந்து 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். இதான் வந்து அந்த ஜென்ரல் டேர்ம் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். ஏ வந்து -7, ஸோ வந்து ஏக்கு பதிலாக -7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன டேர்ம் இருக்கு, ஏஆர், அப்போ -7 × 6, ஸோ -7 × 6 கமா. அடுத்து ஏஆர் ஸ்கொயர், ஸோ -7 × 6 ஸ்கொயர், ஸோ -7 × 6 ஸ்கொயர் அப்படி போட்டு எக்ஸெட்ரா அப்படின்னு ஏதாவது 3 டேர்ம்ஸ்ல 4 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ -7 × 6 அப்படின்னா -42, 6 ஸ்கொயர்னா 36, 36 × 7 அப்படின்னா 252, இங்க மைனஸ் இருக்கு அப்படின்றனால -252 அப்படியே எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 256, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.5. இப்போ ஏக்கு பதிலாக 256 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ வந்து 256 கமா ஏஆர் அப்படின்னா 256 × 0.5, ஸோ 256 × 0.5. அடுத்து ஏஆர் ஸ்கொயர் 256 × 0.5 the whole square அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 256 அப்படி இருக்கு. அடுத்து 256 × 5, ஸோ 256 × 5 போட்டோம் அப்படின்னா 6 5s are 30, 0 மீத 3, 5 5s are 25, 25 plus 3 அப்படின்னா 28, ஸோ 8 மீத 2 இருக்கும், 10 12. ஓகேயா, ஒரு பாயிண்ட் முன்னாடி வைக்கணும். ஸோ வந்து இந்த 0 வந்து போயிடும். ஸோ 128 அப்படின்னு இருக்கு. அடுத்து 0.5 the whole square அப்படின்னு இருக்கு. ஸோ 0.5 the whole square, 5 ஸ்கொயர் என்னது, 5 5s are 25, பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும் ஸ்கொயர் அப்படின்றனால 1 ஜம்ப் பண்ணி இங்கே வரும், 0.25 இருக்கும். இப்போ 256 25 ஆல மல்டிபிள் பண்றோம். சரிங்களா, இப்போ 6 5s are 30, 0 மீத 3, 5 5s are 25, 28, 8 மீத 2, 10 12. ஓகே, அடுத்து 6 2s are 12, 2 மீத 1, 5 2s are 10, 1 11, ஸோ 1 மீத 1 இருக்கு, 2 2s are 4, 1 5, ஸோ 0, இதுவும் 0, ரிமைனிங் 1 இருக்கும், 3 4, இது வந்து 6 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட், இந்த 0வும் போயிடும், இந்த 0வும் போயிடுச்சுன்னா 64, ஸோ 64 தான் வேல்யூ எக்ஸெட்ரா. அப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஜிபியோட ஈக்குவேஷன் சீக்வன்ஸ் என்னது அப்படின்னா 256, 128, 64 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுடலாம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.